வழங்குகிறோம் சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் ஏஜி எக்ஸ்போ 2025 மே 3ஆம் தேதி கோயம்புத்தூரில் உள்ள ரேடிசன் ப்ளூ ஹோட்டலில் எங்களுடன் சேருங்கள். நேரம் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை. எல்லாருக்கும் வணக்கம். தன்னோட ஸ்டைலா மாத்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பிடிவாதமா இருக்காங்க போல இந்த ஐபிஎல்ல சிஎஸ்கே. அதோடைய விளைவு இப்போ தொடர் தோல்விகள். ஒரே ஒரு வெற்றி மட்டும் எல்எஸ்ஜிக்கு எதிராக பண்ணாங்க. இப்போ மறுபடியும் சிஎஸ்கே தோத்துருக்காங்க. வணக்கம் அருண், இதை பத்தி தான் நம்ம பேச போறோம். ஃபர்ஸ்ட் நான் சொன்னல அந்த மாடல், இன்னும் அந்த மாடர்ன் டே T20 கிரிக்கெட்டுக்குள்ள சிஎஸ்கே வரலையோ அப்படின்னு தோணுது. ஓரளவுக்கு நிறைய பேர் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அதை பத்தி நம்ம அப்புறமா பேசுவோம். ஃபர்ஸ்ட் இந்த ஓப்பனிங் காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆச்சா? ரச்சின் ரவீந்திரா அவருடைய பிளே, அதை பத்தி சொல்லுங்க. ஓப்பனிங் காம்பினேஷன் டெஃபினட்டாக ஒர்க் அவுட் ஆகல. நேற்று மேட்ச் வந்து பாம்பே நல்ல பேட்டிங் விக்கெட்டு. மும்பை எப்படி பேட்டிங் பண்ணாங்கிறதுலேருந்தே நல்லா தெரிஞ்சது. சிஎஸ்கே இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணியிருக்கலாம். ஒரு 200-220 கொஞ்சம் காம்பேரிட்டிவாக இருந்திருக்கும். அப்படி இருந்தாலுமே மும்பை தான் வந்து ஃபேவரட்ஸ். அவங்க வின் பண்ணியிருப்பாங்க அவங்களோட பேட்டிங் லைனை வச்சுட்டு. இந்த டீமை வச்சுட்டு சிஎஸ்கே இதுக்கு மேலே கம்பீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா அந்த பேட்டிங் லைனப்பில் வந்து ரச்சின் ரவீந்திரா, அதுக்கப்புறம் சிவம் துபே, தோனி, இவங்களை தவிர யாரு ஹிட்டர்ஸ்னே தெரியல. T20 கிரிக்கெட் வந்து டுவர்ட்ஸ் ஹிட்டிங்க்கு போயிடுச்சு. நீங்கள் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே 160 170 ஆடினா தான் வந்து காம்படிட்டிவ் டோட்டல் போட முடியும். அதுக்கப்புறம் வந்து கம்பீட்டும் பண்ண முடியும். ஆனால் நேற்று டீமே டீமில் அந்த மாதிரி ஸ்கில் செட்ஸே இல்லாதப்ப நீங்கள் எப்படி கம்பீட் பண்ணுவீங்க? ஒரே ஒரு ஷைனிங் லைட் என்னன்னா, நேற்று வந்து ஆயுஷ் மாத்ரே வந்து ஒரு நல்ல ஷைனிங் லைட்டாக தெரிஞ்சாரு. ஸோ அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணி எப்படி சிஎஸ்கே கொண்டு போகிறாங்கன்னு பார்க்கணும். ஆனால் அந்த மாதிரி பிளேயர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி டீமை ரீஸ்ட்ரக்சர் பண்ணால் ஒழிய இந்த சீசன் தான் நெக்ஸ்ட் 2 இயர்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏன்னா பிக் ஆப்ஷனும் கிடையாது. ரொம்ப நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு மேனேஜ்மெண்ட்க்கும் கோச்சிங் ஸ்டாஃப்க்கும். தோனியும் 43, அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரக்சர் வச்சுட்டு இப்போ இருக்கிற ஐபிஎல் டீம்ஸோட கம்பீட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ வந்து வனிஷ் பேடின்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு நல்ல டொமஸ்டிக் லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ மேபி விஜய் சங்கர் பதிலாக அவர் கொண்டு வரலாமா, இல்லை அன்சுல் கம்போஜுக்கும் நிறைய வாய்ப்பு தரலாமா? அவரும் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். எப்படி அவங்க கோப்பப் பண்றாங்க? ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி டோட்டலா அந்த மிடில் ஆர்டரே போயிடுச்சு. ஸோ இது ஒரு பெரிய சேலஞ்சுங்க இந்த வருஷம் சிஎஸ்கேக்கு. இதுக்கப்புறம் வந்து அவங்க பிளே ஆஃப்ஸ் போவாங்கன்னு போகிறது ரொம்ப கஷ்டம். இன்னும் இருக்கிற எல்லா மேட்சஸும் ஜெயிச்சாலும் அவங்க வந்து 14 பாயிண்ட்ஸ் தான் வர முடியும். 14 பாயிண்ட்ஸ் வச்சுட்டு லாஸ்ட் 3-4 16 இயர்ஸ்ல வரும் எந்த நினைக்கிறேன். டீம் 16 16 பாயிண்ட். மினிமம் வேணும். ஆமா ஆமா 16 இருந்தாலே நீங்க வந்து 10 டீம்ஸ்ல மினிமம் 16 வேணும். அதுக்கப்புறம் வந்து 16 ரன் ரேட் நல்லா இருக்கணும். சிஎஸ்கே ரன் ரேட்டும் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாயிண்ட்ஸும் வந்து 14 தான் போக முடியும். ஸோ இந்த வருஷம் பிளே ஆஃப்ஸ் போகிறது ஆல்மோஸ்ட் மேத்தமேட்டிக்கலி ஸ்டில் பாசிபிள், ஆனால் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் தான் நினைக்கிறேன். அந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணோம்னா, நீங்கள் சொன்ன நேம்ஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணோம். தோனியே நேற்று ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொல்லியிருக்காரு போஸ்ட் மேட்ச். இதர் நாங்கள் பிளே ஆஃப்ஸ் போக ட்ரை பண்ணோம். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு செட்டில் லைனப் கொண்டு வந்து அவங்களுக்கு எப்படி நிறைய சான்சஸ் கொடுக்கணும். ஸோ தட் அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் இயர் நாங்கள் காம்பரேட்டிவாக இருப்போம்னு பார்க்கணும். ஸோ அதில் வந்து அந்த பிளேயர்ஸ்க்கெல்லாம் இன்னும் நிறைய சான்சஸ் கொடுக்கலாம். வன்ஷ் பேடிக்கு சான்சஸ் கொடுக்கலாம், ராமகிருஷ்ண கோஷ்க்கு சான்சஸ் கொடுக்கலாம். அப்புறம் வந்து அன்சுல் கம்போஜ் டெஃபினட்டா நேற்று அவருக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்கணும். ஆனால் நேற்று வந்து மேபி மிச்சல் சாண்ட்னர் நல்லா போட்டதுனால ஸ்பின் கொஞ்சம் எடுப்படும் அப்படிங்கிறனால தான் அஸ்வினுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. இல்லைன்னா வந்து அன்சுல் கம்போஜ் தான் ஆடி இருப்பாரு. அந்த மாதிரி டீமை வந்து கம்ப்ளீட்லி ஸ்ட்ரக்சர் மாற்றினா மட்டும் பத்தாதுங்க. ஒரு டீம்ல வந்து நீங்க 2-3 பேர் யங்ஸ்டர்ஸ் ஓகே, ஆனா உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸும் வேணும். ஆமா. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் வந்து சிஎஸ்கேல அடுத்த 2 வருஷத்துக்கு யாரை கூப்பிட்டு வருவாங்கன்னே தெரியல. ஏன்னா அடுத்த 2-3 வருஷத்துக்கு ஆப்ஷனும் கிடையாது. ஐ மீன் மிட் இயர் ஆப்ஷன் இருக்கும், ஆனா மெகா பிக் ஆப்ஷன். ஆப்ஷன் கிடையாது. மெகா ஆப்ஷன் இல்ல. அப்படி இல்லாதப்போ இந்த டீமை எப்படி கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு தெரியல. மேபி பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இயருக்கு ஆல்மோஸ்ட் இந்த சீசன் முடிஞ்சது. ஸோ ஓகே. நெக்ஸ்ட் இயர்ல வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் இருப்பாரு, அவரு ஒரு பாசிட்டிவ். ஹோப்ஃபுல்லி ரச்சின் ரவீந்திரா, டெவன் கான்வாய் யாராவது ஒருத்தர் ஃபார்முக்கு வருவாங்களான்னு பார்க்கணும். அப்புறம் வந்து ஆயுஷ் மாத்ரே வந்து லுக்ஸ் லைக் அ சாலிட் பிளேயர், நல்ல டேலண்ட் மாதிரி தெரியறாரு. ஸோ ஆயுஷ் மாத்ரே, அன்சுல் கம்போஜ் அவங்கெல்லாம் வந்து சான்சஸ் கொடுத்து அவங்களே 2-3 பேர் எடுக்கலாம்.
மற்றபடி வந்து நீங்க பாத்தீங்கன்னு வைங்களேன், தோனி 43 ஹி ஹாஸ் டு கோ அவுட். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு வருஷம் கண்டினியூ பண்ண முடியாது. ஆல்தோ நல்ல ஃபார்ம்ல இருந்தாலும் கூட இன்னொரு வருஷம் ஹி ஷுட் நாட் பிளே இன் மை வியூ. லெட் சி. பட் ஹீ இஸ் ஹிஸ் ஓன் டெசிஷன் மேக்கர். அவர் தான் டிசைட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஜடேஜா கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் சார்ட்ஸ்ங்க. நேற்று ஆமா. ஒரு 50 அடிச்சு 35 பால்ஸ். பட் அதுவும் வந்து டுவர்ட்ஸ் தி எண்ட் ஒரு 2 3 சிக்ஸ் அடிச்சனால அந்த மாதிரி ஆனாரு. இல்லைன்னா வந்து ஒரு ரன் பால் 100 ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் ஆடிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு நல்ல மும்பை விக்கெட்ல, வான்கடே விக்கெட்ல 100 ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் ஆடுறாரு. அவருக்கு என்ன ரோல், ஏன் அப்படி ஆடினாருன்னு யாருக்குமே தெரியல. அவர் இந்த சீசன் வந்து இன்ஃபேக்ட் லாஸ்ட் 2 சீசனா எந்த இம்பாக்ட்டுமே கொடுக்கல. அந்த 2023 போர் ஃபைனல்ஸ் அடிச்சாரு. ஃபைனல்ஸ் ஒரு 6-4 அடிச்சாரு. அந்த சீசன் நல்லாவும் ஆடினாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ரொம்ப ஆவரேஜாக தான் ஆடிட்டு இருக்காரு. அவருக்கும் வந்து 16 க்ரோர்ஸ் கொடுத்து ரீடைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நிறைய கொஸ்டின். சிஎஸ்கே என்ன எப்படி ஹோல்ஸ் ஃபில்அப் பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் ஹோப்ஃபுல்லி இந்த என்ன ஒருன்னா சிஎஸ்கே வந்து அவங்க மேனேஜ்மெண்ட்டும் சரி, மேனேஜ்மெண்ட் வந்து 35 இயர்ஸாக வந்து சென்னையில் லோக்கல் கிரிக்கெட் கிளப் கிரிக்கெட்டில் டீப்பாக இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கிரிக்கெட் பற்றி நல்லா தெரியும். செகண்ட் வந்து அவங்க மேனேஜ்மெண்ட்டும் கோச்சிங் ஸ்டாஃபும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் மேனேஜ்மெண்ட் கோச்சிங் ஸ்டாஃப், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க. ஸோ அவங்களும் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் எப்படி சார்ட் அவுட் பண்ணுறதுன்னு தெரியும். ஸோ வில் வெயிட் அண்ட் சி. ஓ, நேத்து மேட்ச்ல கூட அந்த இவரு ஆயுஷ் மாத்திரை அடிக்கும் போது ஓரளவுக்கு ரன் ரேட் நல்லாவே இருந்தது. ஆனா சடனா அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறமா யாருமே இல்லையோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. லைக் சிஎஸ்கேல மட்டும்தான் அப்படி அந்த பிரச்சனையான்னு நமக்கு தெரியல. ஒரு 2 விக்கெட் அவுட் ஆனதுக்கு அப்புறமா அப்படியே ரன் ரேட் கம்மியாயிடுது. பவர் பிளே சரியா யூஸ் பண்ண மாட்டாங்க. லைக் ஓடி இன்னிங்ஸ் மாதிரி ஆடுறாங்க மிடில் ஆர்டர். ஸோ இதெல்லாம் தான் டோட்டலா சிஎஸ்கேவுக்கு ஆப்போசிட்டா அமைஞ்சிருக்கு. ஆமாம், உங்களுக்கு வந்து பிளேயர்ஸ் இல்லைங்க. கரெக்டான பிளேயர்ஸ் இருந்தால் தானே வந்து ரன் ரேட் ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதிலேயே சஸ்டெயின் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஆயுஷ் மாத்திரை நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு ரச்சின் ரவீந்திரா அவுட் ஆனதுக்கு அப்புறம். ஆனா ஆயுஷ் மாத்திரைக்கு அப்புறம் வந்து ஜடேஜா வந்து அந்த ரன் ரேட் மறுபடியும் கீழே புல் பண்ணிட்டாரு. இன்ஃபேக்ட் ஜடேஜாக்கு பதிலாக சிவம் துபே வந்திருக்கணும். சிவம் துபேவும் பால் நம்பர் 1ல இருந்து ஹிட் பண்ண ஆரம்பிக்கணும். இன்ஃபேக்ட் சிவம் துபே, ஆயுஷ் மாத்திரை மாதிரி பிளேயர்ஸ் வந்து ஒரு 5-6 பிளேயர்ஸ் டீம்ல வேணும். நீங்க இப்ப மற்ற டீம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வைங்களேன், மும்பை இந்தியன்ஸ் எடுத்துக்கோங்க, பஞ்சாப் கிங்ஸ் எடுத்துக்கோங்க, டெல்லி கேபிட்டல்ஸ், சன்ரைசர்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், ஆர்சிபி, குஜராத் டைட்டன்ஸ் டு அ சர்டன் எக்ஸ்டென்ட், ராஜஸ்தான் ராயல்ஸ், எல்லா டீமும் சிஎஸ்கேவை தவிர மற்ற டீம்ஸ் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்றவங்களோ இல்லையோ அவங்களோட பிளேயர்ஸ் பாருங்க எல்லாருமே வந்து தே கேன் ஹிட் அ பால், தே கேன் ஹிட். ஆனால் சிஎஸ்கேல பாருங்க தே கேனாட் ஹிட், டோட்டலி அவுட் ஆஃப் ஃபார்ம். அது எப்படி இந்த தடவை இவ்வளோ மிஸ்கால்குலேட் பண்ணாங்கன்னு தெரியல. ஹோப்ஃபுல்லி தே கம் பேக் வித் தேர் பெட்டர் ஸ்ட்ராட்டஜி. மேபி அந்த ஸ்ட்ராட்டஜி பழைய ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுன்ற ஒரு இதுலயே இருந்தாங்களா? ஏன்னா முன்னாடிலாம் ஒரு 170 180 அடிச்சா டிஃபெண்ட் பண்றதுக்கான ஒரு ஸ்டஃப் இருக்கிற டீமா இருந்தது சிஎஸ்கே. ஆனா நீங்க இதுக்கு முன்னாடி நம்ம கான்வர்சேஷன்ல கூட பேசியிருப்பீங்க, அந்த ஸ்டைலே மாறிடுச்சு, இப்ப அந்த ஸ்டைலே ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு. ஸோ ஆமா, அப்ப அதுதான் நான் வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, அவங்க இன்னும் வந்து ஒரு 2014-15 T20 கிரிக்கெட் ஆடுற மாதிரி தெரியுது. ஆனா நம்ம வெளியிருந்து வந்து அவ்வளோ சிம்பிளா கமெண்ட் பண்ணிட முடியாது. ஏன்னா வந்து தோனி, ஃபிளெமிங், ஹசி, இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப T20 கிரிக்கெட்டை ரொம்ப க்ளோஸா அப்சர்வ் பண்றவங்க. அந்த சர்க்கியூட்ல இருக்கவங்க அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே. ஸோ நமக்கு தெரியல அது அங்க என்ன வந்து தாட் ப்ராசஸ் ஏன் தப்பாகுதுன்னு சொல்லிட்டு. ஆனா வெளியிருந்து பார்க்கும்போது கிளியரா தெரியுது இவங்களோட டெம்ப்ளேட் கிரிக்கெட் தப்பு. இப்போ வந்து கிரிக்கெட் மாறிடுச்சு. அவங்க அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும். ஆனா என்ன அவங்களுக்கு ஒரு சேலஞ்ச்னா அதுக்கு தகுந்த மாதிரி பர்சனல் இல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கில்ஸ் இல்ல டீம்ல. ஓகே. அதனாலதான் வந்து அந்த சேஞ்ச் வந்து கொஞ்சம் கஷ்டமாவும் கூட இருக்க போகுது அவங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். பட் ஹோப்ஃபுல்லி இது வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல் மேனேஜ்மெண்ட்டா இருந்திருக்காங்க பாஸ்ட்ல. தே வில் ஃபைண்ட் அ வே அவுட். பார்க்கலாம். ஓ, ஃபைனலா பாத்தீங்கன்னா நேத்து ஒரு இதுல மட்டும் சொல்லிருந்தோம், 29 பந்துகளுக்கு பவுண்டரி அடிக்கல சிஎஸ்கே. அதுல இன்னொரு காரணமும் மும்பை இந்தியன்ஸோட பவுலிங் ரொட்டேஷன் பத்தி நீங்க சொல்லுங்க. ஹர்திக் பாண்டியா கரெக்டா அந்த மிச்சல் சேனரை லாஸ்டா வந்து இறக்குனாரு. ஸோ நல்லாவே இருந்தது. அதை பத்தி சொல்லுங்க. டெஃபினட்டா ஹார்திக்கோட கேப்டன்சி பாராட்டணும். மிச்சல் சாண்டனர், ஜஸ்பிரீத் பும்ரா அவங்க எல்லாமே நல்லா போட்டாங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் நீங்க வந்து ஒரு ஜடேஜா பாத்தீங்கன்னா ஒரு 19 பால்ஸ் 19 ரன்ஸ் தான் அடிச்சிருந்தாரு. ஸோ அது வந்து அவரு ஒரு 6-4 அடிக்கவே பார்க்கல. T20 கிரிக்கெட் வந்து 6-4 அடிக்கிற கிரிக்கெட். ஸோ நீங்க வந்து பவுலர்ஸ் பவுலர்ஸ் வந்து என்னதான் அவங்க நல்லா போட்டாலும் நல்லா போட ட்ரை பண்ணாலும் நீங்க அவங்களோட ரிதமை டிஸ்டர்ப் பண்ண ட்ரை பண்ணும். மும்பை மாதிரி வான்கடே மாதிரி விக்கெட்ல ஒன்ஸ் அது ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு தான் கிடைக்கிறது கஷ்டம். அது நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம்.
ஸோ அது அது ட்ரையே பண்ணலாங்கிறது தான் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன் அவங்க ட்ரையே பண்ணலாங்கிறது. ஓகே. ஸோ அந்த ட்ரை தான் ப்ராப்ளமா இருக்கு. நம்ம இதை பத்தி தொடர்ந்து பேசுவோம் வருண். கன்ஃபார்மா ட்ரை மட்டும் கிடையாது, அவங்களுக்கு அந்த ஸ்கில் செட்ஸும் இல்லாத மாதிரி தெரியுது. அது அவங்களுக்கு எப்படி சார்ட் அவுட் பண்ணாமல் ஒருத்தர் தான் பார்க்கணும். ஸோ பார்ப்போம். அந்த மேஜிக்லாம் மறுபடியும் நடக்குமா நடக்காதா நமக்கு தெரியல. மேபி ஹோப் ஃபார் நெக்ஸ்ட் சீசன் அப்படி தான் சொல்ல முடியும். உங்களுடைய கருத்துக்கும் நன்றி அருண். தொடர்ந்து பேசுவோம். நன்றி தீப், நன்றி ஆனந்த், தேங்க்ஸ். யா, வழங்குகிறோம் சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் ஏஜி எக்ஸ்போ 2025 மே 3ஆம் தேதி கோயம்புத்தூரில் உள்ள ரெடிசன் ப்ளூ ஹோட்டலில் எங்களுடன் சேருங்கள். நேரம் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை.